எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி சர்வீஸ் பண்ணோம் இல்லையா, அதில் இன்னும் எண்டு மாற்றுறது அதெல்லாம் வீடியோ எனக்கு எடுக்க முடியல. ஏன்னா இருட்டாயிடுச்சு. பிடிசிஎல் மாற்றுறது அப்படி அதெல்லாம் அது மாற்றுறது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். அது எவ்வளோ ப்ரைஸு, இப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு, இதெல்லாம் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்டு பார்த்துடலாம். ஸோ எண்டு பார்த்தீங்கன்னா இதுதான் மாற்றுறது. ஸோ எண்டு பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா? இப்போ எண்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு செட்டாக வருது. இருங்க ஸ்டார்ட் பண்ணி நான் வளைச்சி காட்டுறேன். ஸோ எப்படி ரெண்டு செட்டாக வருதுன்னா, இங்கேயே ஒரு பீஸ் தெரியுதுங்களா? ஸோ இது ஒரு செட்டப்பு. இதுலேருந்து இது வரைக்கும், இந்த மரம் வரைக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு செட்டப்பு. ஸோ இது ரெண்டுத்துல எது பிரச்சனையாக இருக்கோ அதை செப்பரேட்டாக மாற்றிக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது நல்லாயிருக்கு. இது ஒரு ரெண்டு சைடுமே இது மட்டும் தான் கொஞ்சம் இந்த பால்ஸ் தேஞ்சிட்டு இருந்துச்சு. அதை மட்டும் தான் மாற்றணும். அதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா 1530 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ பில் ஜெராக்ஸ் தான் இருந்துச்சு, வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் 1530 ரூபா இது ஒரு பீஸ் போட்டோம். ரெண்டு பக்கம் சேர்த்துக்கா இப்போ எவ்வளோ ஆகும்? 3600 ரூபா ஆகும்னு நினைக்கிறேன், ரெண்டு பக்கத்துக்குமே. அப்புறம் சர்வீஸ் பண்ணும்போது ஆயிலெலாம் மாற்றணும் இல்லையா, ஃபுல் ஹைட்ராலிக் ஆயிலெலாம் மாற்றணும். அது எப்படி க்ளீன் பண்ணாங்கன்னா, ஆனால் அதுக்கப்புறம் 1500 ரூபாய்க்கு என்ன டீசல் வாங்கிட்டு சொன்னாங்க. அதை ஃபுல்லாக இதுக்குள்ளே ஊற்றிட்டு, அப்புறம் பாருங்கள் இந்த பம்பு இதெல்லாமே கழட்டிட்டு, இந்த வீலெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, டோட்டலாக எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆயில் ஊற்றுனாங்க. ஏன்னா கொஞ்சம் ஆயில் பழைய ஆயில் ஏதாச்சும் இருந்தால் கூட திருப்பம் அதே மாதிரி ஆயில் கெட்டுரும் அப்படின்னு ஃபுல்லாக க்ளியர் பண்ணி போட்டாங்க. ஆனால் இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் தனியெல்லாம் பிச்சுக்கிட்டு வரல. ஆனால் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா, நான் ரோட் ரன்னிங்கில் போகிறோம் இல்லையா, ஒரு வளைவில் வளைக்கும்போது சைடில் ஆள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வளைக்கும் போது நம்ம கண்ட்ரோல் வரதில்ல, கொஞ்சம் தொலைவாகவே நிற்கிது. அதனாலே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் இப்போ மாற்றிட்டேன். இது டோட்டலாகவே செலவு. ஹவர்ஸ் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில், அதுவுமே காட்டிடுறேன் இப்போ எவ்வளோ ஹவர்ஸ் ஓடி இருக்குன்னு. சாவியான் பண்ணுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4361.5 அவ்வளோ ஓடி இருக்குது. அவ்வளோ ஹவர்ஸில் தான் நம்ம இவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா கிளச்சு தான், அது கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பார்க்கலாம். இப்போ இந்த சீசன் முடிச்சுட்டு தான் அதெல்லாம் வேலை செய்யணும். அப்புறம் பிடிஓ சீல் மாற்றணும். பிடிஓ சீல் அது சீட்டிலே தெரியலையா, சேர் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மறைச்சி எடுக்குது. பிடிசிஎல் புதுசாக மாற்றிருந்தது. இந்த கவர் பார்த்திங்கன்னா இப்போலாம் புதுசாக தெரியுது. அப்புறம் இதெல்லாம் செஞ்சது. அப்போ தான் வண்டி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. நம்மளுக்கு அப்கமிங் பார்த்திங்கன்னா டயர் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். டயருமே வரும். அந்த வரும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்திலே வந்துடும் நினைக்கிறேன். டயர்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு, பேமெண்ட்டும் பண்ணியாச்சு. டயர் என்ன டயர், எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன பிராண்டு, இது எல்லாமே டயர் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இந்த சர்வீஸ்க்கு மொத்தம் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னாக்கா, என்னென்ன மாற்றணும்னா, ஹைட்ராலிக் ஆயில் ஃபுல்லாகவே மாற்றணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஃபில்ட்ரும் மாற்றணும். ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு, அப்புறம் ஆயிலு, வேறு அந்த எண்டு மாற்றணும். பிடிஓ சீலு, இது எல்லாம் மாற்றி நம்மளுக்கு ஒரு லேபர்லாம் சேர்த்து ஒரு 27,000 கிட்ட ஆச்சு. நம்மளுக்கு இந்த ஆயில் சீல்லே நம்மளுக்கு இந்த பிடிஓ சீல் தான் ரொம்ப ரேட் அதிகமாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 3100 ரூபா போட்டிருந்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 3600 ரூபாயோ என்னமோன்னு நினைக்கிறேன். போன வீடியோ பார்த்தா தெரியும். அதுவுமே கொஞ்சம் ரேட்டு ஏறி இருக்குது. அப்புறம் இந்த ஜிஎஸ்டி லெவலை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அது என்ன கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. நான் அதை தான் கேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், எவ்வளோ குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கா என்ன அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 4500 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்கு, என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு வீடியோ எடுத்து போடலான்னு பார்க்குறேன்.
ஆனால் அதுக்கான சமயம் வந்து நம்ம சரியாக அமைய மாட்டுது. ஏன்னா வண்டி க்ளீனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தா நெல்லடிக்க மிஷின் ஒன்றும் ஒர்க் அவுட் ஒன்றும் முடியல. அது அங்கங்கே போக வேண்டியிருக்கு. கரெக்டாக டைமிங் வீடியோ எடுத்து போட முடியல. ஆனால் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம ஒரு கரெக்டாக வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணேன். கரெக்டாக என்ன ஒர்க் நடக்குது அப்படின்ட்டு. சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 27,000. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் பண்ணோம். இன்ஜின் ஆயிலு இது சில விஷயங்கள்லாம் பண்ணோம். அந்த ஃப்ரண்ட் ஆக்ஸில் ஆயில்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி மாற்றிட்டேன். இப்போ சர்வீஸ் பண்ணோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த சீல் பார்த்திங்கன்னா 4 சீலும் உள்ள இந்த சீல் அப்புறம் அந்த பக்கம் 2 சீல் அது மாற்றி உள்ள டோட்டல் ஆயிலும் புதுசு மாற்றியாச்சு. ஏன்னா அப்போ வந்து நம்ம அதை வீடியோ எடுக்க முடியல. என்ன காரணம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் நாமளே செய்ய வேண்டியிருந்தது கூட இருந்து. அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக சூட்டபுள் ஆகலை. அதனால் இதுவும் மாற்றிருக்கு. டோட்டலாகவே வண்டி எல்லாமே க்ளீனாக சர்வீஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ சீசன் வந்தால் ஓட்டுறதுக்கு டயரும் வந்துடும். டயர் வந்தாக்கா இன்னும் பர்ஃபெக்டாக அந்த டைமை ஓட்ட முடியும். இன்னும் சின்ன சின்ன வேலைகள்லாம் பின்னாடி அந்த கை செட்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வேலை இருக்குது. அதை முடிச்சிட்டா பர்ஃபெக்டாக வண்டி ரெடி ஆகிடும். ஆனால் இதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னா, இந்த ஃப்ரண்ட் ஆக்சில் இந்த ஆயில் மாற்றுறதுக்கு இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு 15,000 கிட்ட ஆயிடுச்சு. லேபரெல்லாம் சேர்த்து லேபரே ஏறக்கூட 2,000 கிட்ட வந்துச்சு. இப்போது பண்ண சர்வீஸ் வந்து 3,500 போட்டிருந்தாங்க லேபரு. இந்த பெரிய வீல்டு சீல் மாற்றுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா லேபர் மட்டும் ஆகல. அதுக்கப்புறம் தான் மீதி அந்த ஸ்பேர் காஸ்ட்டு எல்லாமே அதுக்கப்புறம் தான். இதுவும் மாற்றியாச்சு, அதுவும் மாற்றியாச்சு. எல்லா சீலுமே ஆல்மோஸ்ட் மாற்றியாச்சு. இன்ஜின் ஆயில், ஹைட்ராலிக் ஆயில், ஃப்ரண்ட்டுக்கு இந்த ஆக்சில் ஆயில் எல்லாமே மாற்றியாச்சு. கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. சர்வீஸ் பண்ணி முடிஞ்சாச்சு வண்டிக்கு. இனிமேல் சீசன் ஓட்டுறதா இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அப்டேட் இந்த வண்டியில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து எடுக்க ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ. இன்னும் ஒரு நன்றி வீடியோ சந்திக்கலாம்.